வெல்கம் டு மை சேனல் கவிதா விலாக்ஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குழந்தைகளை பாதுகாப்பதில் ஆசிரியரின் பங்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைகள் என்பவர்கள் 18 வயதுக்கு குறைவான, அதாவது பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் 18 வயதுக்கு குறைவானவர்களை குழந்தைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆசிரியர் என்பவர் போற்றுதலுக்கு உரியவர்கள், மரியாதைக்கு உரியவர்கள். இந்த சமுதாயத்தில் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. அவர்களை நம்ம சமூக சிற்பிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளினுடைய இரண்டாம் பெற்றோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மரியாதையாக சமுதாயத்தில் ஆசிரியருக்கு என்று ஒரு இடம் உண்டு. ஆண் ஆசிரியர்களும் இருக்கிறாங்க, பெண் ஆசிரியர்களும் பள்ளிகளில் பணிபுரிகிறாங்க. அந்த மாதிரி பணிபுரியும் வேலையில் தங்களிடம் படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய நலனை காப்பதில் அந்த ஆசிரியனுடைய பங்கு என்ன? அதாவது மனநலனாக இருந்தாலும் சரி, உடல் நலமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அறிவு, ஆரோக்கியம், மனநலம், இதுக்கு எல்லாமே அந்த ஆசிரியர்கள் பொறுப்பாக இருக்கணும். ஒரு குழந்தைகளினுடைய ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற முழு வளர்ச்சிக்கும் ஆசிரியர் தான் பொறுப்பு. பட் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. சில இடங்களில் நிறைய துன்பங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தை புறக்கணிப்பு அப்படின்னு சொன்னால், அவங்கள நெக்லெக்ட் பண்ணுறது. வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியான நேரத்தில் சமைச்சு தராமல் இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான நோட் புக்ஸ் வாங்கி தராமல் இருக்கிறது, அவங்க ஒரு சுகாதாரம் இல்லாமல் பள்ளிக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்க்கும் பொழுதே அந்த வீட்டில் அவங்களுக்கு சரியான கவனிப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுடைய அந்த பிஹேவியர் பார்க்கும் பொழுது அவங்க அகாடமிக் ஆக்டிவிட்டீஸில் செயல்பாடு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு பொறுப்பு அந்த ஆசிரியர் பார்த்து அதுக்கு செய்யணும். சில சமயத்தில் மாணவர்கள் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, எதுவுமே படிக்க மாட்டேங்கிறாங்க, சொன்னதை அவங்க கேட்கல அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு மனசில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆசிரியர்கள் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் மேலே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தால் தான் அவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்லும் பொழுது உடனே சாக்காகி அவங்க பேசுகிறத நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி அவங்கள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிற மாதிரி விசாரித்தோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. இல்லை அந்த குழந்தைங்க அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி முடித்தாலும் இதில் உங்களோட தப்பு இல்லை, இதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டினா மட்டும்தான் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள்னால மனநலமும் உடல்நலமும் பாதிக்கப்பட்டு கல்வியில் அவங்களால அக்கறை செலுத்த முடியாத நிலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்கள ஒரு மனநலத்தோடு வச்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு, இல்லை அவங்கக்கிட்ட யாராவது தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிற மாணவர்களுக்கு கண்டுபிடிச்சி ஒரு தாய்மை உணர்வோட ஒரு தந்தையுடைய கண்டிப்போடு ஆசிரியர்கள் மாணவர்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வகுப்பறையிலையும் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஒரு நல்ல சமுதாயத்தை அவங்க உருவாக்குவாங்க. அவங்களோட அறிவு, ஆற்றல் எல்லாமே மிளிரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க குழந்தைங்கள பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட படிக்கிறவங்கள தன்னோட குழந்தைங்கள தான் நினைப்பாங்க. அதே மாதிரி பெறாமலே தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த ஆசிரியர்கள் மாணவர்களை ஒரு கண்ணியத்துடனும் ஒழுக்கத்துடனும் அவங்கள நடத்தி அவங்களுடைய பள்ளி பருவம் ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாகவும் கற்றல் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பு ஆசிரியர் கையில் இருக்குது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு பர்சனலாக உங்களோட குழந்தைங்களோட ஆக்டிவிட்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால்
அவங்க அம்மா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ குழந்தைகளை வந்து நல்ல மன ஆரோக்கியத்தோடு உருவாக்குவது ஒரு ஆசிரியரினுடைய கடமை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இது வந்து பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற பேப்பரில் உங்களுக்கு குழந்தைகளை பாதுகாப்பதில் ஆசிரியரின் பங்கு அப்படிங்கிறது, இதில் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு முதல்ல நம்பிக்கை ஏற்படுத்தணும். நம்ம டீச்சர் நம்மக்கிட்ட பொறுமையாக கேட்பாங்க, எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இதனுடைய ஆதாரம். நன்றி.